ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களுடைய தீபு ஹரி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. அதனால் ஒரு சின்ன வீடியோ மாடி தோட்டத்தில் இருக்க செடியெல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ தான் இந்த சுரக்காவுக்கு கொடியெலாம் ரெடி பண்ணி கட்டி வச்சுருக்கோம். கட்டி கிட்டத்தட்ட 10 days ஆகிடுச்சு. ஹைட் ஏற ஆரம்பித்ததும் கொடி கட்டி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 4-5 காய் விட்டுருந்தது. இங்கே குரங்கு தொல்லை ரொம்ப தாங்கலைங்க, பெஜார் படுத்துது. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறோம். நாங்கள் பார்க்காத நேரம் வந்து குரங்கு எல்லாத்தையும் கடிச்சிட்டு போயிடுது. 4 பிஞ்சு விட்டுருந்ததுங்க, எல்லாத்தையும் கடிச்சிருச்சு. இதை பாருங்கள், இங்கே இந்த கார்னர் கடிச்சதுனால இங்கே இருக்கிற காய் அப்படியே காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். அதுக்கு போக வேண்டிய ஸ்ட்ரென்த் எதுவும் போகிறதுனால அந்த காய் அப்படியே காஞ்சி போய் நிற்கிது. எல்லாத்தையும் கடிச்சு விட்டுருது பாருங்கள். கொடியெல்லாம் ஏற விடாமல் கடிச்சு விட்டுட்டு போயிடுது. இல்லாட்டி இன்னும் நல்லா கொடி ஏறி இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுரக்காய், ட்ராகன் ஃப்ரூட்லாம் வச்சுருக்கோம். பாலக்கீரை, நாட்டு தக்காளி இந்த க்ரோ பேக்கில் இருக்குது. மந்தக்காளி கீரை, இதுலேயும் ஃபுல்லாக பாலக்கு தான் போட்டு வச்சுருக்கோம். நடுவில் தூதுவளையும் இருக்குது. தூதுவளையில் அது வல்லாரக்கீரையும் இருக்குது. இங்கேயும் ட்ராகன் ஃப்ரூட்டு. இதில் பீர்க்கங்காய் கொடி போட்டிருக்கோம். இந்த பக்கம் பீர்க்கங்காய் கொடி. எல்லாம் காய் எடுக்கிற டைமு வந்து இந்த குரங்கு கடிச்சு விட்டு போயிடுதுங்க. செடிலாம் நல்லா மாடி தோட்டம் ஃபுல்லாக பண்ணலான்னு பார்த்தா இந்த குரங்கு தொல்லை தாங்கலை. ஃபஸ்ட்டு மாடி தோட்டத்துலேயே சொல்லியிருப்பேன் பாருங்கள். இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சா மொத்த குரங்கும் வந்து எல்லாத்தையும் பாழ் பண்ணிட்டு போயிடுது. செடி வளர்க்குற ஆசையே போயிடுது. அப்படியும் ஒரு 2-3 செடி போட்டு மெயின்டைன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நல்லா கொடி ஏறுற வரைக்கும் அமைதியாக இருக்காங்க. கொடி ஏறி பார்த்ததுமே அந்த குரங்குங்க தினமும் வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுருது. குரங்குக்குன்னு ஏற்ற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள். இது நாட்டு தக்காளி வச்சுருந்தோங்க, எல்லாத்தையும் பிரித்து அந்த செடியையே பாழ் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட அதில் ஒரு 15-20 காய்க்கு மேலே நின்றுது. கடிச்சு அந்த செடியே காஞ்சி போயிடுச்சு. இந்த 3 பச்சை மிளகாய் செடியில் கையே வைக்க மாட்டாங்க. அப்படியே இந்த செடியில் இருக்கிற மிளகா மட்டும் அப்படியே இருக்கும். நல்லா பாருங்கள், நிறைய மிளகா எடுத்துருக்கு. அதுக்கு தான் சொல்லி கிண்டல் அடிச்சிட்ருப்பேன், ஏன் சாப்பிட்றீங்களே, இந்த கும்பி பாகத்தை எடுத்து பிரித்து சாப்பிடுங்களேன், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை மட்டும் தொட மாட்டாங்க. இது குண்டு மிளகா, இது நீட்டு பச்சை மிளகா. இதுவுமே இது விதைக்காக இந்த மிளகாவை அப்படியே விட்டு வச்சுருக்கோம். கீழே ஒரு பழுத்த மிளகா இருக்குது. இது பாருங்கள், சைட்லலாம் நிறைய மிளகா இருக்குது. இந்த 3 மிளகா செடியை மட்டும் தொடவே மாட்டாங்க. அது மட்டும் நல்லாயிருக்கும். மற்ற எல்லா செடியுமே இந்த குரங்குங்க பண்ணுற அட்டுழியத்தினால அப்படியே உடஞ்சி போயிடுது. இந்த குரங்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா சுரக்காய் செடியும் பீர்க்கங்காய் செடியெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு கொடி கட்டி. எங்கெங்க குரங்கு வைக்கவே மாட்டேங்குதுங்க. இந்த குரங்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய மாடி தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். உங்களுடைய தீபு ஹரி.